ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்மருடைய நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி நிறைய மேக் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எஸ்என்ஆர் மேக் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் 97% வந்து ஏறக்குறைய ஒன்று போல தாங்க இருக்கும். ஒரு 3% மட்டும்தான் முன்ன பின்ன இருக்கும். அதாவது டேப் சேஞ்சிங்கும் இன்சுலேஷன் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் முன்ன பின்ன இருக்குமோ தவிர மற்றபடி 97% வந்து எல்லாம் ஒன்று போல தான் இருக்குங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மருடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்து 1000 kVA ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது 1 MVA ட்ரான்ஸ்ஃபார்மர். இதோட பிரைமரி வோல்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 11 kV, செகண்டரி வோல்டேஜ் 433 வோல்ட். ஓகேவாங்க? ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வெக்டார் குரூப், கேவிஏ, பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ். இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. மற்றபடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் மிச்சம் இருக்க விஷயங்கள் கூட நமக்கு மோஸ்ட்லி பெருசாக வந்து தேவையில்லை. ஆனால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ இந்த நேம் டீட்டெயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 1180ங்கிற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இதில் நான் ப்ளூ டிக்கும் க்ரீன் டிக்கும் கொடுத்துருக்குறேன். க்ரீன் டிக்கில் எனர்ஜி லெவல் 2 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கும்போது 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 ஸ்டார்னால் லாஸஸ் அதிகமாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் மீனிங். ஓகேவா? அதே மாதிரி தாங்க நம்ம இந்த ஐஎஸ் 1180ங்கிற ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குதுங்க. இதில் 1னா லாஸஸ் அதிகமாக இருக்கும், 2னா மீடியமாக இருக்கும், 3னா நல்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்குங்க. அதை தான் இந்த ஐஎஸ் 1180 ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐஎஸ் 2026ங்கிற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த எஸ்என்ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஐஎஸ் 1180ங்கிற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் 100% லோடில் வந்து ஒர்க் ஆகும்போது அதில் வந்து எவ்வளோ லாஸஸ் ஏற்படுங்கிறத இந்த ஸ்டாண்டர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 7700 வாட்ஸ் வந்து லாஸ் ஏற்படும். எப்போனா 100% லோடில் இது ஒர்க் ஆகும்போது. அதே 50% லோடில் இது ஒர்க் ஆகும்போது 2790 வாட்ஸ் வந்து லாஸஸ் வந்து இதில் ஏற்படுங்க. ஓகேவா? அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் 2ங்கிறது நான் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஸ்டார் பார்த்து வாங்குகிறோமோ அதை மாதிரி தான் இது. நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை வாங்கும்போது அவங்க அதை பார்த்து தான் வாங்குகிறாங்க. ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ ரேட்டிங் வந்து 1000 kVAங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபுல் லோட் கரண்ட் ஆன் பிரைமரி ஆர் செகண்டரி இன்ட்டு √3 இன்ட்டு √3க்கு மீனிங் 1.73 இன்ட்டு பிரைமரி இல்லாட்டி செகண்டரியோட வோல்டேஜ் டிவைட் 1000. ஓகேவாங்க? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் கேவிஏல எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம மோட்டரை பொறுத்த வரைக்கும் கிலோ வாட்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கேவிஏன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிலோ வோல்ட் ஆம்ப். அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன லோடு கனெக்ட் பண்ண போகிறாங்கிறது எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரியாது. அதாவது ரெசிஸ்டிவ் லோடா, இண்டக்டிவ் லோடா, கெப்பாசிட்டி லோடாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கை கேவிஏல மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி கேவிஏ ரேட்டிங்கை ஃபைன் பண்ணுறலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஹச்வி பேராமீட்டர் யூஸ் பண்ணியும் எல்வி பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கேவிஏ வந்து ஃபைன் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹச்வி வோல்டேஜையும் ஹச்வி கரண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுலேயும் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் கிடைக்கும். அதே எல்வி சைடு நீங்கள் எல்வி வோல்டேஜையும் எல்வி கரண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுலேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இந்த எஸ்என்ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா 1000 kVA, அதாவது 1 MVA. நம்ம இப்போ ஹச்வி சைடை பாருங்கள், 52 ஆம்ப்ஸு பிரைமரி சைடு இன்ட்டு √3 இன்ட்டு பிரைமரியோட 11000 வோல்ட், அதாவது 11 kV டிவைட் 1000. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1 MVA, அதாவது 1000 kVA கிடச்சிது. பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் எல்வி சைடு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் கிடைக்குங்க. அடுத்து வந்து பிரைமரி செகண்டரி வோல்டேஜ் 11 kV 433 வோல்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா BAL, இது வந்து பேசிக் இன்சுலேஷன் லெவலுங்க. பேசிக் இன்சுலேஷன் லெவல் 75 கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிங்கன்னா, எபிலிட்டி ஆஃப் த இன்சுலேஷன் சிஸ்டம் டு வித்ஸ்டாண்ட் த ஹை வோல்டேஜ் சர்ஜஸ். அதாவது லைட்னிங் ஏற்படும் போது நம்ம சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேசிக் இன்சுலேஷன் லெவலுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம சர்ஜ் அரெஸ்ட், லைட்னிங் அரெஸ்டர்னா இந்த ஹை வோல்டேஜ் வரும்போது லைட்னிங் ஏற்படும் போது அதை வந்து எர்த்துக்கு டிவைட் பண்ணி விடும். அந்த மைக்ரோ செகண்டுக்கு மேலே நம்ம சிஸ்டம் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்காக தான் அந்த பேசிக் இன்சுலேஷன் லெவலுங்கிற ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இது 1.5 மைக்ரோ செகண்ட்ஸில் ரைஸ் ஆகி 40 மைக்ரோ செகண்ட்ஸில் ஃபால் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆம்பியர்.
ஹச்வி சைடு 52.49, எல்வி சைடு 1333 ஆம்ஸ் இருக்குதுங்க. இதில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேவிஏ ரேட்டிங் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா அதே சேம் ஃபார்முலா தாங்க. அதில் நம்ம ஃபுல் லோட் கரண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேவிஏ ரேட்டிங் யூஸ் பண்ணி ப்ரைமரி இல்லாட்டி செகண்டரி வோல்டேஜ் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து கரண்ட் கிடைக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த நேம் பிளேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை எப்படி ஃபைன் பண்ணலான்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலம் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் ஹச்வி வோல்டேஜ், அதாவது ப்ரைமரி வோல்டேஜ் நம்ம பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு அதிலே ஃபுல் லோட் கரண்ட் ஹச்வியோட ஃபுல் லோட் கரண்ட் நம்ம ஃபைன் பண்ணலாம். ஹச்வி சைடு அதாவது 1000 × 1000 kVA டிவைட் √3 இன்ட்டு ப்ரைமரி வோல்டேஜ் அதாவது ஹச்வி வோல்டேஜ் 11 kV. இதை நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம நேம் பிளேட்டில் இருக்கக்கூடிய அதே கரண்ட் 52.54 கரண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி எல்வி சைடு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு அதே கிடச்சிருக்குது. ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் DON11ங்கிற வெக்டார் குரூப் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நிறைய வெக்டார் குரூப் இருக்குதுங்க. இதில் வந்து 11ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் 30 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஃபேஸ் ஷிஃப்ட் தாங்க இது மென்ஷன் பண்ணுது. ப்ரைமரி வோல்டேஜ் வேவ் ஃபார்முக்கும் செகண்டரி வோல்டேஜ் வேவ் ஃபார்மும் இன்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லைன்னு மீனிங்கு. இந்த 11 எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எல்வி வைண்டிங் லீட்ஸ் ஹச்வி வைண்டிங் பை 30 டிகிரின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஹச்வி வைண்டிங் லேக் 30 டிகிரி எல்வி வைண்டிங் கூட சொல்லலாங்க. வெக்டார் குரூப்போட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை பேரல் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பேசிக்ஸாகவே ஒன்று தெரியும், பேரல் ஆப்ரேஷனாலே வோல்டேஜ் சேமாக இருக்கணும், ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும், ஃபேஸ் சீக்வன்ஸ் சேமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வெக்டார் குரூப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இன்கேஸ் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பேரல் ஆப்ரேஷன் பண்ணும்போது வெக்டார் குரூப் சேமாக இல்லாட்டி அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 3 ஃபேஸ் மோட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கும்போது அதில் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் 120 டிகிரி இருக்கிறனால தாங்க அது ரொட்டேட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையை லூப் பண்ணி நீங்கள் 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் வோல்டேஜ் வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. இந்த நேம் பிளேட்டில் கொஞ்சம் கிளியராக இல்லை. இதில் ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபார்முலா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங் ப்ரைமரி நீங்கள் கொடுத்து இன்ட்டு 5, அதாவது இம்பிடன்ஸ் வோல்டேஜ் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 5 டிவைட் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குங்க. வாங்க நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இம்பிடன்ஸ் வோல்டேஜ் ஃபைன் பண்ணலாம். அதாவது ப்ரைமரி வோல்டேஜ் இன்ட்டு 5 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா நமக்கு 550ங்கிற வோல்ட் கிடச்சிருக்கு. இதை நம்ம ப்ரைமரி சைடு அப்ளை பண்ணும்போது எல்வி ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தோம்னா ப்ரைமரிலி எல்விலையும் நமக்கு ஃபுல் லோட் கரண்ட் கிடைக்குங்க. அதே சமயம் நமக்கு வந்து எப்போ வந்து எல்வி சைடு ஃபுல் லோட் கரண்ட் நமக்கு கிடைக்குதோ அதே சமயம் 5% எல்வி சைடு வோல்டேஜ் ட்ராப் ஆகுங்க. இதுதான் இந்த இம்பிடன்ஸ் வோல்டேஜோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வாங்க டெம்பரேச்சர் ரைஸ் பார்க்கலாம். இது ஆயில் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆயில் 40 டிகிரி, வைண்டிங் 45 டிகிரி. எப்போதுமே நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய நேம் பிளேட் டீட்டெயில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து ஆயில் டெம்பரேச்சரோட 5 டிகிரி 10 டிகிரி அதிகமாக இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்கள் லோடை பொறுத்தோ இல்லாட்டி ஃபால்ட்டை பொறுத்தோ ஹீட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைண்டிங் தாங்க. அதுக்கப்புறம் தான் வைண்டிங்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆயில் ஹீட் ஆகும். அதனால தான் எப்போவுமே வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரி வந்து எப்போவுமே ஆயிலோட அதிகமாக இருக்குதுங்க. இந்த மேக் டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் நேம் பிளேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதில் இதே டெம்பரேச்சர் ரைஸு ஆயில் வைண்டிங் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயே ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 40-45 டிகிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் உள்ள டெம்பரேச்சர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெம்பரேச்சரில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் லெவல் இருக்குங்கிறது அதோட மீனிங். ஃபைனலாக டேப் சேஞ்சர்னு என்ன பார்ப்போங்க. இதில் ஆன் லோடு ஆஃப் லோடு 2 டைப் இருக்குது. ஆஃப் லோடுனா ட்ரான்ஸ்ஃபார்மரை டீஎனர்ஜைஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஆன் லோடுனா ட்ரான்ஸ்ஃபார்மரை ஆனில் வச்சுக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டீஎனர்ஜைஸ் பண்ண தேவையில்லை. டிரான்ஸ்ஃபார்மரில் டேப் சேஞ்சிங் பொதுவாக வந்து ஹச்வி வைண்டிங் தான் எடுப்பாங்க. எதுக்குன்னா எல்வி வைண்டிங் மேலே தான் ஹச்வி வைண்டிங் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் அதே சமயத்தில் ஹச்வி வைண்டிங்கோட கரண்ட் கம்மியாக இருக்கும். நம்ம டேப் சேஞ்சிங் பண்ணும்போது ஸ்பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹச்வி வைண்டிங்கை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நேம் டீட்டெயில்ஸில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் மூலம் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.